எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசால் பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து கொஞ்சமாக தேங்காயும் இதோட சேர்த்து பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டும் ஓரளவு வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி பாதி மசிஞ்சு வர அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பாதி மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2ஐயும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா கருகாமல் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருச்சு. இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை காம்பு கட் பண்ணிவிட்டு கீறி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து தோல் சுருங்கி கத்திரிக்காய் பாதிக்கு மேலே வேகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அதே பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிட்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம். மசாலா எல்லாம் மறுபடியும் பரட்டி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு ஒன்றோட ஒன்று சேரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதை விட்டுறலாம். இப்போ மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக கொதிச்சு குழம்பு தயாராக இருக்குது. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுடலாம். மசாலா எல்லாம் கத்திரிக்காயோட ஒன்றோட ஒன்றா சேர்ந்துருச்சு. இதில் இப்போது 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வெல்லம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூடான சாப்பாடோட 2 அப்பளம் சேர்த்து பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸையும் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.